அண்ணா. சொல்லி ஆளுநி, என்னாச்சு? என்ன சொன்னாவ? இல்லைண்ணா, நாங்களும் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம். அவ உங்க மேல தப்பு எதுவுமே இல்லைன்னு தான் எங்ககிட்ட சொல்றா. ஆனாலும் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கா. என்னண்ணா சிரிக்கிறீங்க? நாங்க இவ்வளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கோம், இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? மானசா பத்தி உங்களுக்கும் நல்லாவே புரியும்னு நினைச்சேன். ஆனா இப்படி இருக்கீங்களே, நீங்க சொன்னா அவ யோசிப்பா. அதனாலதான் உங்ககிட்ட அவர் கூட வாழ முடியாதுன்னு சொன்னாலும் இந்நேரம் யோசிச்சுட்டு தான் இருப்பா. உங்களுக்கு நைட்டு அவளே ஃபோன் பண்ணுவா. அப்போ மறுபடியும் பேசுங்க. இந்த அண்ணனை எப்படியாவது அவ கூட சேர்த்து வச்சிருங்க. என்னண்ணா இப்படி ஆயிட்டீங்க? ஆபீஸ்ல சிங்க மாதிரி இருந்தவங்கள இப்படி கெஞ்ச வச்சுட்டா பாருங்க என்னோட ஃப்ரெண்டு. காதல்னு வந்துட்டா எல்லாம் அப்படிதான். இப்போ இன்டைரக்டா பாட்டிக்கிட்ட கேட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. டைரக்டாவே கேட்டுருவோம். பாட்டி, மித்ரன் எங்க இருக்காரு? அவரை கொஞ்ச நாளா ஆபீஸ் வரதே இல்லை. அவன் எங்க இருக்கானோ அது நமக்கு எதுக்குமா? அவன் தான் உனக்கு துரோகம் பண்ணிட்டானே, அதுக்கப்புறம் என்ன? அவனை பத்தி எல்லாம் நாம எதுக்கு விசாரிச்சுட்டு இருக்கணும்? ஏதோ வெளிநாட்டுக்கு போக போறதா சொல்லிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். என்னது, வெளிநாட்டுக்கா? பாட்டி, என்ன பாட்டி, அவரு உன்னோட பேரன் தானே? இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்றீங்க. நான் என்ன மக்களே பொறுப்பு இல்லாம பதில் சொன்னேன்? தாலி கட்டின பொண்டாட்டியா இப்படி பொறுப்பு இல்லாம ஹம்போன்னு விட்டுட்டு போயிட்டு அவங்க அப்பாவை காப்பாத்த போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நம்ம அவனை ஏத்துக்கணுமா என்ன? பாட்டி, அவரு அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தானே பண்ணியிருக்காரு. அவரோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அதை எப்படி நம்ம குறையா சொல்றது? இங்க பாரு மக்களே, நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு சமாதானமே ஆகாது. அவன் பண்ணது பெரிய தப்பு. அந்த தப்பை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன பாட்டி இவ்வளோ கோவமா இருக்காங்க? டேய் பேராண்டி, சொல்லுங்க பாட்டி. உனக்கு நல்ல நேரம் பிறந்துட்டுடா. உன் பொண்டாட்டி உனக்கு சப்போர்ட்டாலாம் பேசுறா. தெரியும் பாட்டி, என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாது. சரி, நீங்க அங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. எல்லாம் என்னாலதான். அந்த ஆபீஸ்ல எல்லாமாவே அவர் இருந்தாரு. ஆனாலும் என்னாலதான் இப்போ ஆபீஸ்க்கு கூட வரதில்லை. நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகும்போது, அதுவும் அவரோட சீட்டில் நான் போய் உட்காரும்போது கூட அவர் அங்கே இருந்தார். ஆனாலும் எனக்கு காஃபி போட்டு கொடுங்கன்னு சொன்னபோது கூட கொஞ்சம் கூட மூஞ்சில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் காஃபி போட்டு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவர் என்ன லவ் பண்ணுறாரு. அதனால தான் அந்த மாதிரியெல்லாம் அவர் பண்ணாரா? இல்லை, ஒருவேளை அவர் என்ன டோட்டலாக வெறுத்திருப்பாரோ? இந்த மித்ரன் ஏன் தான் என்னை இந்த பாடுபடுத்துறாரோ? ஹே மித்ரா, எவ்வளவு நாள் நாம பிரிஞ்சிருந்துட்டோம். நான் உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. ஏங்க அதெல்லாம் விடுங்க. நீங்க வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கொஞ்ச நாள் என்னால நீங்க இல்லாம எப்படி வாழ முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆதி வேற சின்ன பையனா இருந்தான். அதுக்கப்புறம் எப்படியோ பழகிடுச்சு. இப்ப மறுபடியும் உங்களை பார்த்தது எனக்கு என் வாழ்க்கையே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. ஹே மித்ரா, இறந்து போனவங்க எல்லாம் இந்த மாதிரி திரும்ப வந்தா எவ்வளவு அழகா இருக்கும்ல. அது எப்படிங்க முடியும்? பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போதே இறப்புன்னு ஒன்று எழுதப்பட்டிருக்குல்ல. இந்த உலகத்துக்கு நாமெல்லாம் வந்திருக்கதே அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு தானே. அதுக்கப்புறம் அவங்கள வளர்க்கணும், அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். அதை பார்த்துட்டு நாம போய் சேர வேண்டியதுதான். ஆதியும் மானசாவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா நமக்கு அதுவே போதும்ல மித்ரா. கண்டிப்பா எல்லாம் நடக்குங்க. உங்க தங்கச்சி எங்க இருக்காங்கன்னே தெரியாம தான் நாங்கெல்லாம் இருந்தோம். ஆனா பாருங்க, உங்க தங்கச்சியோட பொண்ணையே ஆதி கல்யாணம் பண்ணியிருக்கான். எல்லாமே விதி. அதே மாதிரி 2 பேரும் கண்டிப்பா சேருவாங்க. ஆனா ரெண்டும் ரொம்ப பிடிவாதமா இருக்குது. ஏன் பையெல்லாம் இறங்கி வந்துட்டான்ப்பா. உங்க தங்கச்சி பொண்ணுதான் இறங்கியே வர மாட்டேங்கிறா. பாத்தியா, என் தங்கச்சி பொண்ணுன்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டல. அட என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. எனக்கு ஆதியை விட வர்ஷினியை தான் ரொம்ப பிடிக்கும். சரி சரி. இவ்வளவு நாள் கழிச்சு சேர்ந்திருக்காங்க. இவங்க ஹாப்பியா இருக்கணும். ஆனா நம்மளால அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. என்னாச்சு மேடம், அப்படி வரப்பா பேசிட்டு போனீங்க, இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏய், 2 பேரும் சேர்ந்து இருந்துட்டு என்ன கலாய்க்கிறீங்களா?
ஏய் வர்ஷிக்குட்டி அப்படியெல்லாம் இல்லடி சொல்லு. இல்லையாலோ எனக்கு நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரியா தப்பானே தெரியலடி. நீ எடுக்கிற முடிவு எதுவுமே சரியில்லை, அது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அடியே நான் தானடி உங்க ஃப்ரெண்டு, எனக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணலாம்ல. ஆமாடி நீ எங்களோட ஃப்ரெண்டு, அதனாலதான் நாங்க இவ்வளவு போராடுறோம். நீ பண்ற தப்ப நாங்க சொல்லி தராம வேற யார் சொல்லி தருவாங்க? நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு வர்ஷி. ஹாதியனா எவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார்ல. அவர் தகுதியில இருந்து இறங்கி வந்து உன் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்கும்போது நீ அவரோட தப்ப உணர்ந்துட்டு ஏத்துக்கணும்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த அளவுக்கு ஈகோ இருக்கவே கூடாது வர்ஷிமா. இப்படி தனியா பிரிஞ்சு வாழ்ந்தா 2 பேருக்குமே கஷ்டம் தானே வர்ஷி. நகுல் கூட சொல்லிட்டே இருந்தாரு, இப்போ ஹாதி சரியா ஃபோன் பண்றதே இல்லைன்னு. சோபாக்காவும் சாகரனாவும் கூட ஊருக்கு போயிட்டாங்களாம், அதனால அவரு அங்க கூட போறதில்ல. ஆத்மிக் கிட்ட கூட இப்பெல்லாம் போன்ல கூட பேசுறது இல்லையா. சோபாக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அந்த மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாரு. உன் கூட வந்த காதலால இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதுக்கு காரணமே நீ தானே. என்னது நான் காரணமா? வர்ஷிமா நீயும் காரணம் தானடி. அவர் கூட ஒன்னா வாழ்ந்திருக்க, அவரை பத்தி உனக்கு புரிஞ்சிருக்கணும்ல. அவரோட அன்பு எவ்வளவு ஆழமானதா இருந்திருக்கும். ஆனா எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்க. என்ன பண்றது ஒண்ணு? அப்ப நான் பண்றதுதான் தப்புன்னு சொல்ல வரீங்களா? ஆமாடி நீ பண்ணதுதான் தப்பு. ஒழுங்கா ஆதி அண்ணாவோட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. ஹலோ ஹலோ கட் பண்ணிட்டீங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்னதான் பண்றது? ஐயோ கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. மித்ரன், அவங்க கூட வாழ்ந்த அந்த அழகான நாட்களை என்னால மறக்கவே முடியல. அத்தை, மாமா, தாத்தா, அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மக்களே சொல்லணும்? காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்லு. பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சொல்லுடா, என்னாச்சு? என்ன பேசணும்? மாமா என்னவா இருக்கும்? ஒருவேளை ஆதியை ஏத்துக்கிடுவாளவோ? தெரியல மித்ரா, பாப்போம். இல்ல மாமா, நான் சொல்ற முடிவை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, அதனாலதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுடா கண்ணா, என்னாச்சு? அது அது வந்து எனக்கு இந்த கம்பெனி பொறுப்பு எதுவுமே வேணாம் பாட்டி. நான் அது எல்லாத்தையும் மறுபடி மித்திரன் பேர்லயே எழுதி கொடுத்துறேன். அவரே இந்த கம்பெனியை நடத்தட்டும், எனக்கு இந்த கம்பெனி எதுவுமே வேணாம். ஏன்னா அவர் மாதிரி இந்த கம்பெனியை நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல தாத்தா. என்னடா சொல்ற? கொஞ்ச நாளா கம்பெனியை நல்லா தானே கொண்டு போயிட்டு இருக்க. அதே மாதிரி ப்ராஃபிட், டேர்ன் ஓவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன? அது மட்டும் இல்லம்மா, உண்மையில இருக்கிற நம்பிக்கையில தானே ஆதியும் நீ எம்பி ஆகிறத விட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அது அது இல்ல மாமா. நம்ம மருமக எதையோ ஒண்ணு மனசுல வச்சுட்டுதான் பேசுறா. என்னவா இருக்கும்? என்னங்க மாமா, ஆதியோட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா எப்படி சொல்லிட்டாரு? ஏமிக்கா, என்னத்தையோ மனசுல போட்டு குழப்பிட்டு தான் இருக்கோம். பாப்போம். சரி, அப்போ ஆபீஸை விட்டுட்டு எங்க போலான்னு இருக்க? இவ்வளவு நாள் இல்லாத புது குழப்பம் உனக்கு இப்ப மட்டும் எதுக்கு வந்திருக்கு? அது அது இல்ல தாத்தா, இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போறோம். அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், அதான் என்னால தனியா எப்படி பண்ண முடியும்னு தெரியல தாத்தா. ஓ, அப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உன்னால முடியாது, ஹெல்ப் வேணும் அப்படித்தானம்மா? அது அது ஆமா பாட்டி. அவ்வளவுதானே? டேய் சூர்யா, சொல்லுங்கப்பா. நாளையில இருந்து நீ அவ கூட ஆபீஸ் போடா. என் பேத்திக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கொடு. ஐயோ இந்த தாத்தா வேற. அப்பா, அது இல்லப்பா, நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நான் பிசினஸ் எல்லாம் பார்த்து. அதனால என்னால உடனே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி சொல்லுங்க மாமா. அட என்னங்க நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் தானே? அத்தை நீங்களுமா? அப்பா, நான் போனா சரியா வராது. நான் ஆதிக்கிட்ட பேசுறேன். கொஞ்ச நாள் போய் அவன் இவளுக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும். உனக்கு ஓகே மக்களே? ஓகே தான் மாமா, ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும்தான். சரிம்மா, சரி சரி, உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. டேய் என்னடா சூர்யா, நீ இப்படி பண்ணிட்ட? இல்லப்பா,
உங்க யாருக்கும் தான் புரியல அவளை பத்தி. ஏங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? அது ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஆதியை பார்க்காம நம்ம மருமகளால இருக்க முடியல, அதனாலதான் அவனை ஆபீஸ் வர வைக்கிறதுக்காக சொல்லிட்டு போறா. மத்தபடி நம்ம மகனுக்கு ஒன்றும் சளைச்சவா இல்லை. ஓ அப்படியா சங்கதி? ஆமாம்மா. ஏண்டா இத முதல்ல சொல்ல மாட்டியா நீ? ஆனா அம்மா, நீங்க எல்லாரும் ஓவர் ஆக்ட் பண்றத உங்க பேத்தி என்னைக்காவது கண்டுபிடிக்கட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு எல்லாம். டேய் அத அப்ப பாத்துக்கலாம். அட உங்க யாருக்கும் ஆதி வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லையா? இப்போ என்ன ஆச்சு மித்ரா, எதுக்காக இப்படி பேசுற? இல்லைங்க, எனக்கு நாள் ஆக ஆக இவங்க 2 பேரோட வாழ்க்கையை நினைச்சு கவலையா தான் இருக்கு. மித்ரா, அதுக்கு நாம என்னம்மா பண்றது? அவங்க புரிஞ்சுக்கிட்டா தானே உண்டு. அதுக்காக தான் நானே யோசிக்கிறேன். நான் வேணா அவகிட்ட ஆதிக்காக பேசி பார்க்கட்டுமா? ஐயோ மித்ரா, அப்படியெல்லாம் பண்ணிடாத, கொஞ்சம் பொறுமையா இரு. அவளே ஆதிய பார்க்கணும் அப்படின்றதுனாலதான் இப்போ கம்பெனி பொறுப்பெல்லாம் கூட அவன்கிட்டயே கொடுத்துறேன்னு சொல்றா. கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவசரப்பட வேணாம். அப்படியா சொல்றீங்க? ஆமா. என்னமோ இப்படியே 2 பண்ணிட்டு இருந்தா நமக்கு தான் பிபி ஏறும். பேசாம 2த்தையும் வழுக்க டைம பிடிச்சிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சிருவோமா? என்ன கங்கா நீ இப்படி சொல்ற? அந்த மாதிரி வழுக்க டைமா சேர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு தெரியாதா என்ன? நம்ம பேத்தியும் சரி பேரனும் சரி ஒரு வார்த்தை கோவமா சொன்னா கூட கேட்டுக்குவாங்க. ஆனா அவங்களா புரிஞ்சு சேரணும். அவங்களுக்கு இப்போ வயசு என்ன ஆகுது? இப்பவே இப்படி எதுக்கு எடுத்தாலும் விவாகரத்து அது இதுன்னு போனா கடைசி வரைக்கும் அவங்களால ஒன்னா வாழவே முடியாது. அதே மாதிரியே நம்மளா சேர்த்து விட்ட வச்சாலும் விட்ட வச்ச மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க எப்படியுமே பிரிஞ்சுதான் போவாங்க. அதனால அவங்களா புரிஞ்சுக்கிட்டு சேரணும். அதுக்குதான் நாம ஏதாவது முயற்சி பண்ணணும். மாமா, நம்ம பையன் புரிஞ்சுக்காமலாம் இருக்கான், அவ தான் புரிஞ்சுக்காம இருக்கா. என்ன மித்ரா, இப்பவே என் பேத்தியை மட்டும் குறை சொல்ற? என் பேத்தி ஒன்னும் சும்மா கோவப்பட்டு இருக்கல. இது என்ன வம்பா போச்சத்த? நான் பொதுவா சொன்னேன், அதுக்காகலாம் என்கிட்ட சண்டைக்கு வராதுங்க. என் மருமகளை எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்க வேற சும்மா சண்டை முட்டி விட்டுறாதீங்கப்பா. டேய், இது என் பேத்தியோடா, நல்ல பாரு. ஆமா, நீங்களே மருமகளை கண் வச்சிடாதீங்க. என்ன கண்ணா, இன்னைக்கு சாரி எல்லாம் கட்டியிருக்க? இவ என்ன புரியாம போய் பேசுற? எல்லாம் ஆதிக்காக தான். இன்னைக்கு ஆதி ஆபீஸ்க்கு வருவான்ல? ஆமா, வாய வச்சுட்டு சும்மா இருங்க. அது ஒண்ணும் இல்லத்த, சும்மாதான் தோணுச்சு, அதான். சரி சரி, கொஞ்சம் இரு, நான் இப்போ உடனே வந்துடுறேன். என்ன இதுக்கெல்லாம் நம்மள ஒரு மாதிரி பார்த்து சிரிச்ச மாதிரி இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்களோ? பிடிச்சா பிடிச்சிக்கட்டும். வா மக்களே, கொஞ்சோண்டு பூ வச்சுக்கோ. அத்தை, இவ்வளவு பூவெல்லாம் வேணும், நான் ஒன்றும் கல்யாண வீட்டுக்கு போகல அத்தை, ஆபீஸ்க்கு போறேன். சாரி எல்லாம் கட்டியிருக்க, கொஞ்சம் கலையா இருக்க வேணாமா? வா கொஞ்சோண்டு வச்சுக்க. இப்பதான் என் பேத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி நான் நல்லா இல்லை. ஐயோ, என் மருமக எப்பவும் பேர் அழகிதான். சரி சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. அநேகமா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆதியாவ காலையே போய் விழ போறான். ஏன் 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 என் பையன் எதுக்கு காலில் விழணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, என் பேத்தி அவ்வளவு அழகா இருக்கல்ல. அப்புறம் என் பையனும் அழகுல ஒன்றும் குறைஞ்சவன் இல்ல. என் பையனும் எவ்வளவு அழகுன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆமா, 2 பேரும் அழகுலயும் சரி தூமர்லயும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்களே கிடையாது. என்னங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் உண்மையை சொல்லிதானே ஆகணும். பாஸ், நடத்துங்க. டேய், நீ வேற ஏண்டா சும்மாருடா. குட் மார்னிங் வர்ஷினி மேடம். ரஞ்சிதாண்ணா, நீங்க போங்க. ப்ராஜெக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நானே ஆதிமித்ரன் சார் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பாஸ் கலக்குங்க. பேசாம இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது சேர்ந்துக்குவோமா? வேணாம், கோவக்காரி. அவளை ஈஸியெல்லாம் மன்னிக்க மாட்டான், அப்படியே புரிஞ்சுக்கட்டும். திமிரு உடம்பு முழுக்க திமிரு. என்ன சொல்றீங்க சார்? ஒன்றும் இல்லை மேடம், நீங்க ப்ராஜெக்ட் பத்தி காமிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிளம்பணும். எங்க கிளம்பணும்? அப்படி என்ன அவசரம் இருக்கு? முதல் பார்வை நெஞ்சில் என்றும் இவர் கண்டிப்பா நம்ம இவர் இப்படியே அடைய விடக்கூடாது. ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா மித்ரன், நீங்க எல்லாமே என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஆனாலும் இவருக்காக தானே நான் சாரியே கட்டிட்டு வந்தேன். இவருக்கு சாரி கட்டினா பிடிக்கும்னு, ஆனா நல்லா இருக்குன்னு
வாயை திறந்து சொன்னாரா பாரு. என்னடி பண்றது, மனசுக்குள்ளே என்ன திட்டுறியா என்ன? என்ன மேடம், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ ம் விக்ரம், நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் பொண்டாட்டி, இந்த சாரியில நீ எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே தேவதை மாதிரி இருக்கடி. எனக்காகவே பிறந்த தேவதை மாதிரி இருக்க. என்னை இப்படி அழைக்கி வச்சா நான் என்ன தாண்டி பண்றது? ஏய் போதுண்டி, இதுக்கு மேல நான் கஷ்டப்படுத்தாத.